பொங்கலுக்கு பின்னர் அதிமுக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. 2025ஆம் ஆண்டு தொடங்கியதை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் சாமி தரிசனம் செய்தார்கள். அவர்களோடு பொதுமக்களும் வரிசையாக பங்கேற்று சாமி தரிசனத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் திருப்பதி சட்டமன்ற உறுப்பினர் வி. தனது குடும்பத்தாருடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக பொங்கலுக்கு பின்னர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை இருப்பதாகவும், இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது 2026 வந்தாகவே எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆண்டை குறிவைத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் குறித்து பேசி வரக்கூடிய நிலையில அதிமுக ஓராண்டுக்கு முன்னதாகவே தேர்தல் பிரச்சார வியூகத்தை வகுத்திருக்கிறது என தெரிய வருகிறது. 2026 ஆண்டுக்கு முன்னதாகவே நாங்கள் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கள சூழல்கள் நிலைகள் இருப்பதை பார்க்கும்போது முன்னதாகவே தேர்தல் வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என தெரிவித்தார். அதே நேரத்தில் பல்வேறு வகையான கருத்துக்களை அண்ணா பல்கலைக்கழக மாணவிகள் மற்றும் ஜல்லிக்கட்டு தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக பொங்கல் பரிசு என்பது தற்போது பரிசுகள் பொங்கல் வைத்திருக்கிறார். ஆனால் 2 போலவே இந்த ஆண்டும் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர் முக்கிய கருத்தாக அவர் தெரிவித்தது வந்து பொங்கலுக்கு பின்னர் அதிமுக பிரச்சாரத்தை தொடங்க திட்டமிட்டிருப்பதை அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ஓராண்டுக்கு முன்னதாகவே அதிமுக களத்துக்கு சென்று தொண்டர்களுடன் மற்றும் மக்களை சந்தித்து தனது தேர்தல் வியூகத்தை தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறது என்று பார்க்க முடிகிறது. பல்வேறு வகையில் 2026 நோக்கி பிரபலங்கள், அதாவது தேர்தல் அதிமுக திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அனைத்துமே வந்து தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஓராண்டுக்கு முன்னதாகவே தேர்தலை மையப்படுத்தி பிரச்சாரத்தை செய்வதற்காக மக்களை சந்திப்பதற்காக பல்வேறு வியூகங்களை வைத்திருப்பதாகவும் ராஜன் செல்லப்பா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். பிரியா, முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.